ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். கௌதம், இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கேரபா கப்பில் ஆரம்பிச்ச போது லிட்ரலா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ எபிசோட்ஸுக்கு வந்து 50 வியூ வருமானு கூட தெரில. பட் இப்போ வந்து வி ஹாவ் 200 and something சப்ஸ்கிரைபர்ஸ். எவ்ரி வீடியோ 200-300 வியூஸ்க்கு போகுது. பட் அதான் இந்த சீசன் வந்து என்ன சொல்றது, அதாவது லிவர்பூலுக்கு மட்டும் டிஃபிகல்ட்டி இல்லை, நமக்கும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ரெக்கார்டிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் உங்க ஸ்கெட்யூலும் சரி, என் ஸ்கெட்யூலும் சரி. ஸோ அதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டெசிஷன் இது. லைக் நம்ம ஆரம்பிச்ச போது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஆரம்பிச்சோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இந்த சீசன் போக 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 வந்து நிறைய நாள் வந்து 2 பேர்னாலையும் ஐ மீன் வாரம் கூட ஆயிருக்கு. சில டைம் 2 வீக்ஸ் எல்லாம் கூட என்னடா இது ஒரு எபிசோட் கூட ஷூட்டே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமா இருந்திருக்குது. பட் ஐ திங்க் லைக் தே சே ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்டுங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல நாம் இருக்கோமா? ஆமா, ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட். ஸோ அதான் இந்த எபிசோடு வந்து ஒரு குட் பை எபிசோடு, ஒரு ஃபேர்வெல் எபிசோடு இது பேசிக்கா. ஐ திங்க் 2 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட், 1.5 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் எப்படி பார்த்தாலும். அண்ட் ஐ திங்க் வந்து உங்க சப்போர்ட் இல்லாமல் டெஃபினட்டாக முடிஞ்சிருக்காது பார்க்குறவங்க. ஸோ அதனால இந்த எபிசோடில் வந்து ஜஸ்ட் இந்த வை வி கேம் டு தட் டிசிஷன் பேசிக்காக அதை பற்றி தான் இந்த எபிசோடு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு எபிசோடை பார்த்துட்டு குட் பை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த எபிசோடு. இப்படியெல்லாம் நாங்க சொல்லுவோம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் நாங்க உங்களை நடுவாந்திரமா அப்படி தெருவில் விட்டுட்டு போவோம்னு எதிர்பார்த்தீங்களா நீங்க? நாங்களே மொக்க ஓடலாம் டைம் பாஸ் பண்ண முடியாம தான் வந்து உங்களையும் மொக்க ஓடுறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் எப்படி நாங்க விட்டுட்டு போவோம்? நீங்க நினைச்சு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தாலே அது தப்பு. வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இன்னொரு சீசன் ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. சீசன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ ஐயோ, இந்த ஒரு டேக் லைன் தானே மொத்த சீசனும் போச்சு. இது சீசன் ஸ்டார்டிங் அப்பவே தான் அந்த சீசனு. ஆமா, என்ன பயங்கரமா வீடியோ ஆடியோ எல்லாம் பண்ணி புதுசாலாம் வந்திருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2வது சீசனுக்கு? ஆமா ஆமா, இல்ல அதான் நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் வந்து அதாவது லிவர்பூல் வந்து வருஷம் கிட்ட மாத்துற மாதிரி, ரெட் கலரா இருந்தாலும் ஒரே ரெட் கலரா இருந்தாலும் வேற வேற டிசைன்ல வருது, வேற வேற ஷேடுல வரா மாதிரி இந்த வருஷம் காப் கருத்தும் வந்து வி ஆர் சேஞ்சிங் அவர் கிட்டு. ஸோ அதனால நீங்களே பார்த்துருப்பீங்க, லோகோலாம் சேஞ்ச் ஆயிருக்கும், மியூசிக்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த வருஷம் வி ஹாவ் என்ன சொல்றது, நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து வி தாட், அதாவது ஒரு 1.5 வருஷம் முடிச்சிருக்கோம். இட் வாஸ் அ குட் ரன் வித் தி ஓல்ட் லோகோ, ஓல்ட் மியூசிக். பட் ஒரு டைம் ஃபார் சேஞ்சுங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆமா, ஏன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேடா இருந்துச்சு. அதனால ஒருவேளை நம்ம லோகோ இது மாத்திரம்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமோன்னு ஏதாவது நம்மளால முடிஞ்சது இங்க உட்காந்துக்கிட்டு. அதனால நம்ம முடிஞ்ச லெவலுக்கு நம்ம பண்றோம். பட் ஏற்கனவே சேஷ் சொன்ன மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே இங்கேயே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்விட்டர்லயும் இருந்தீங்கனாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா இருப்பீங்க. நான் இருக்கிறீங்களான்னு கேட்கவே மாட்டேன், கண்டிப்பா இருப்பீங்க எனக்கு தெரியும். மறக்காம போய் கீழே லிங்க் இருக்குது, போய் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோவே கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, அப்படியே அந்த கீழே அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாமும் பண்ணிருங்க. பட் இந்த வருஷம் வந்து ஒன் ஆஃப் அவர் பிக் எய்ம்ஸ் வந்து இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்ல வந்து வில் பி மோர் என்கேஜிங் கான்டென்ட்லாம் நிறைய வரும். இன்ஸ்டால ஆல்ரெடி நிறைய வருது, ட்விட்டர்லயும் வில் இன்க்ரீஸ் அவர் கான்டென்ட். லோகோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, மியூசிக் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. பட் அதே மாதிரி மியூசிக் அந்த ஆடியோ ஃபீல்டுலேயே இருப்போம். நிறைய பேர், சில பேர் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ பார்க்கறது கஷ்டமா இருக்கு, ஆடியோவில் வந்து இது பண்ணுங்க, எங்களுக்கு மெசேஜ்லாம் அமைச்சிருக்கீங்க, ஆடியோவில் போடுங்க, ஸ்பாட்டிஃபைல போடுங்க, ஏங்க அப்டேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, 44 எபிசோடோடு முடிச்சிட்டீங்க அப்படின்னு. நடுவில் வந்து ரொம்ப யூடியூப் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால சரி இங்கேயே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஃபீல் இப்போ, கௌதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ ஃபீல் இப்போ வி ஹவ் ரீச்ட் அ பாயிண்ட் வேர் வந்து நம்ம வி கேன் டூ ஸ்பாட்டிஃபை எபிசோட்ஸ் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எனக்கு என்னன்னா, சேர் சொன்ன மாதிரி வி பிளான் மெனி திங்ஸ், பட் சர்டன் எபிசோட்ஸ்க்கு யூ நீட் வீடியோ. ஸோ அந்த மாதிரி எபிசோட்ஸ்க்கு வந்து கம் ஹியர் டு யூடியூப். இட்ஸ் அகைன் யுவர் சாய்ஸ் டு, நீங்க இது பாட்காஸ்ட்ல தான் கேட்பேன்னு முடிவு பண்ணீங்கன்னா கேட்கலாம். பட் ஆனால் நாங்கள் டாக்டிக் அனாலிசிஸ் மாதிரி ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து நீங்க பாட்காஸ்ட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா இங்க வீடியோ நாங்க ப்ளே பண்ணிட்டு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாட்காஸ்ட்ல கேட்கும்போது சரி வராது. பட் ஆனா we are going to put it there regardless. நீங்க கேட்டீங்க, நாங்க பண்றோம். we are going to put it there. But make sure you come and have a look here as well. அந்த மாதிரி ஒரு specific podcast கட்லி at least for those specific episodes make an attempt to come have and watch it here.
ஏன்னா ஐ திங்க் இட் வில் மேக் மோர் சென்ஸ் ஆஃப் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிசோட்ஸுக்கு மட்டும். பட் அதர் தன் தட் வில் பி ஃபார் மோர் என்ன சொல்றது, ஃபார் மோர் ரெகுலர் பாட்காஸ்ட்ல இனிமேல். இல்ல ஃபார் மோர் ரெகுலர் இல்ல, ஆல்வேஸ் ரெகுலர். அது என்ன ஃபார் மோர், எப்பவுமே ரெகுலர். எல்லா எபிசோடும் ஸ்பாட்டிஃபைலயும் வரும். ஆமா, இனிமே எல்லா எபிசோடும் ஸ்பாட்டிஃபைலயும் வரும். ஐ திங்க் இன்னொரு ஃபியூ அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ, அமேசான் மியூசிக், ஆங்கர், இங்கெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு எங்க பாட்காஸ்ட் கேட்கணுமோ அங்க கேளுங்க. பட் கௌதம் சொன்ன மாதிரி டாக்டிக்கல் வீடியோஸ்லாம் இருக்கும்போது வில் ட்ரை டு மேக் இட் ஆஸ் என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வில் ட்ரை டு மேக் இட். பட் கௌதம் சொன்ன மாதிரி வீடியோல பாக்குறது தான் அந்த எபிசோடுக்கெல்லாம் பெஸ்ட். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் டாக்டிக்கல் வீடியோஸ், லாஸ்ட் இயர் அந்த ஒரு செக்மெண்ட் ஒரு சில கேமுக்கு பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து டாக்டிக்கல் போர்டெல்லாம் வச்சு அந்த பிளேயர் இங்கே போனா இவன் அதை பண்ணா அதனால தான் மிஸ்டேக் ஆச்சு, இதெல்லாம் நிறைய வி வர் ஏபிள் டு அனலைஸ். அது வந்து ஒன்று கேம் பார்க்குற எங்களுக்கும் வந்து இட் வாஸ் என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு அது பண்றதுக்கு, டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள். அண்ட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் ரிப்ளை பண்ணீங்க, இதை மிஸ் பண்ணீங்க அதை மிஸ் பண்ணீங்க, அவன் அப்படி பண்ணா இது பண்ணா. ஸோ அது வந்து இட் வாஸ் என்ன சொல்றது, எஜுகேஷனல் ஃபார் போத் சைட்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து நம்ம இந்த வருஷம் இன்னும் இன்டெப்தா பண்ண போறோம் இல்லையா கௌதம்? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணுவோம் ஒவ்வொரு எபிசோட்லையும். பட் we are மேக்கிங் இட் அன் ஐடியா. அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் எபிசோட் மாதிரி அதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மிட்ஃபீல்ட் மொத்தமா ரீவேம்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிஃபோர் த சீசன் ஸ்டார்ட் ஏவாமே வந்திருக்கான் அப்படிங்கிற பார்த்து கூட அதுல இருந்து என்ன முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு, ஐ மீன் எங்க 2 பேத்துக்கு புரிஞ்ச அளவுக்கு எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கல் ரிவ்யூ கூட, சாரி ப்ரிவ்யூ கூட இருக்கும். பட் உங்களுக்கு வேற மாதிரி தாட்ஸ் இருந்துச்சுன்னா அகைன் as you usually do, அதே வீடியோல வந்து மறக்காம, இல்ல அவன் அங்க போக மாட்டான் என்னையா 2 பேரும் பேசுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை நீ கீழேயே போடலாம். ஆமா. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் கமெண்டிங், லைக்கிங், ஷேரிங், சப்ஸ்கிரைபிங், ஒன்று இந்த வீடியோக்கு பண்ணுங்க அண்ட் இனிமே வரப்போற வீடியோக்கும் பண்ணுங்க. நீங்க லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, விக்னேஷ், லோகேஷ், ஆதித்யா நிறைய பேர் வந்து எங்க வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க, அரவிந்த், கணேஷ் எல்லாருமே சொல்லிட்டு. ஸோ அண்ட் தேவ் ஆல் பீன் அ கெஸ்ட் ஆன் அவர் பாட்காஸ்ட். ஸோ நீங்களும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்கேஜ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று எங்களுக்கு வி லைக் ரிப்ளைங் டு தெம். அண்ட் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒன்று யூ கேன் ஐதர் கமெண்ட் டைரக்ட்லி பிலோ சேயிங் இந்த மாதிரி எனக்கு பாட்காஸ்ட்ல வந்து என்னோட வியூஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு, இந்த ஒரு பர்டிகுலர் கேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசணும் அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ வில் ஆப்வியஸ்லி பி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் as guests. நீங்களே லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க, சொன்ன மாதிரி விக்னேஷ், லோகேஷ்லாம் they were able to make it onto the show. ஸோ அதே மாதிரி we want more and more different views, different peopleலாம் we want them. ஸோ அதனால ப்ளீஸ் do that. எக்ஸாக்ட்லி. பட் யா, அதை தவிர்த்து என்னதான் நம்ம காலம் கடந்து முன்னாடி போனாலும் பின்னாடி என்ன நடந்துருச்சு என்பது என்ன சொல்லுவாங்க, என்னதான் இப்ப என்னமோ சொல்லுவாங்களே, எல்லாமே என்னது மின்னுவதெல்லாம் தங்கம் இல்ல. ஓ அது ராங் பழமொழி, இப்போ தேவையில்ல அது. அது என்னதான் முன்னாடி தாண்டி போனாலும் பின்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருந்தாலும் வரவன் போறவன் எல்லாம் கலாய்க்கிறாங்க இந்த சீசன்ல. சத்தியமா முடியல என்னால. எனக்கு என்னதான் சீசன் ரிவ்யூ முடிஞ்சு சீசன் முடிஞ்ச 1 மாசம் ஆக போகுது. ஆனா என்னைய பாக்குறவன் எல்லாம் கலாய்க்கிறான். டேய் சாம்பியன்ஸ் லீக்ல கூட நீங்க இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறானுங்க. 5 வருஷம் கழிச்செல்லாம் ஒரு கிளப் உள்ள போயிருக்கு, அவனுங்க எல்லாம் பேசுறானுங்க. 20 வருஷம் கழிச்சு ஒரு கிளப் உள்ள போயிருக்குது, அவனுங்களும் பேசுறானுங்க. நாம என்னதான் சொல்றது? ஆமா, நம்ம என்னதான் சொல்றது. இப்ப ஆரம்பிப்போம். நம்ம 2 பேரும் இந்த சீசன் பத்தி புலம்புறது இல்ல. நீங்க இது சொல்லும் போது எனக்கு பழைய காலத்துல எல்லாம் லிவர்பூல், அதாவது அப்போ நமக்கு அவ்வளவு டீம் எல்லாம் சரியில்லை. பேக் இன் நான் சொல்றது ஒரு 2010-12 அப்போ நமக்கு அவ்வளவு டீம் எல்லாம் சரியில்லை. ஸோ அதனால பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஆனா எப்போதும் என்ன சொல்லுவோம், 2 சீசன் முன்னாடி வி வர் சேலஞ்சிங் மேன் யுனைடெட் ஃபார் த டைட்டில். 2005ல வந்து வி பீட் ஏசி மிலான். அது லிவர்பூல் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டரி எஃப்சின்னு இதே மாதிரி தான் திரும்ப ஆயிட்டு இருக்கு இப்போ. இந்த சீசன் இப்போ அடுத்த வரப்போற சீசனை பத்தி பேசாம இப்ப நம்ம 2 பேரும் போன சீசன் பத்தி பேச போறோம். ஸோ உங்களோட ஒரு ஜென்ரல் சீசன் ரிவ்யூவோட ஆரம்பிப்போம். என்ன லைக் வி ஹவ் ஆல்ரெடி டன் ஒரு டீடைல்ட் சீசன் ரிவ்யூ அண்ட் நம்ம த்ரூ அவுட் தி சீசன் பேசியிருக்கோம். பட் கௌதம், ஒரு ஃபைனல் தாட்ஸ், ஒரு ஃபைனல் இது என்ன உங்களுக்கு? இல்ல, ஐ திங்க் அப்பப்போ நம்ம ஒவ்வொரு கேமுக்கு அப்புறம் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் வர் ரியாக்டிவ் rather than analyzing what went on. அது எந்த ஃபேனா இருந்தாலுமே ஆப்வியஸ்லி ஒரு 2 நாள்ல வந்து we won't be able to wrap our heads around what really happened in specific games னு வச்சுக்கோங்களேன். I think many things went wrong and they went wrong all together. இந்த ஒன்னொன்னா தப்பா போனதெல்லாம் இல்ல,
எவ்ரிதிங் வென்ட் ராங் இந்த சேம் சீசன். அதாவது ஃபார்வர்ட்ஸ் இன்ஜர் ஆகுறது இருக்கட்டும், மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாமே அவங்க ஃபார்ம் டிராப் ஆகுறது இருக்கட்டும், டிஃபெண்டர்ஸ் என்னமோ தலையில்லாத சிக்கன்ஸ் மாதிரி எங்கெங்கயோ ஓடினானுங்க, அதுவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே சீசன்ல நடந்துச்சு. ஸோ ஐ திங்க் டு புட் கம்ப்ளீட் பர்ஸ்பெக்டிவ் இன் டு த சீசன், I think we figured out that keeping the same team for a long time will not work. We figured it out the wrong way. It could have been avoided. It didn't. And to be honest, as fans, நம்மளும் இப்படி ஒரு சீசன் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கல. நம்பர் ஒன், இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமா ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு ஃபேன்ஸ் ஆகி நம்மள்ட்ட கேட்டிருந்தோம்னா நம்மளோட ஆன்சரும் கண்டிப்பா நோனுதான் இருந்திருக்கும். ஏன்னா we went on a quadruple run. அதே டீமை வந்து எதுக்குடா மாத்தணும் அப்படிங்கறதான் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேன் would have said. இப்போ உடனே நிறைய இந்த லிவர்பூல் ட்விட்டர்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா போன வருஷமே மாத்திருக்கணும், அது உங்களுக்கு தெரியாது அப்படிமா. டே உனக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியாது. என்னமோ நான் 2 வருஷமா நீ முன்னாடியே பார்த்த மாதிரி குவாட்ரபிள் ரன் போட்டு கம்மன் தான் இருந்த அப்படின்னு மட்டும் தான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு இப்ப இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தோணுது. சரி, நம்மளதான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஐ திங்க் எஸ், பிளானிங் should have been there from Klopp, from his staff. எல்லாமே இருந்திருக்கணும், இல்லைன்னு சொல்லல. But I don't know if Klopp first 2-3 game weeks in, I think he figured out that this is not going to be a normal season because he kept saying it. நார்மல் சீசனா இருக்க போறது இல்ல, நார்மல் சீசனா இருக்க போறது இல்ல. எனக்கு புரியல, அது என்ன நார்மல் சீசனா இருக்க போறது இல்ல, வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா சிறப்பா கொண்டு போய் அஞ்சாவது இடத்துலயாவது முடிச்சமேங்கிற சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். ஆனா மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த யுஎஃப்ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி யூரோப்பா லீக் அதை பார்த்தோம்னாலே கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் கொட்டுது. நம்ம 125 என்னமோ இருக்கும், 2வதா இருக்கிறவன் 83 என்னமோ இருக்கான். ஆமா ஆமா. So I think we are in a place where we don't belong, and I don't want to see this happening ever again. I know it's சொல்றது ஈஸி, நடைமுறை கொண்டு வரது கஷ்டம் அப்படின்னு. பட் ஐ ஃபீல் we suffered enough 5 years ago வரைக்கும். We suffered enough and we had a good 5 years, albeit winning only once every tournament, and I am ready for the new phase அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ஆமா, இல்ல ஆனா ஐ திங்க் நம்ம மேபி லாஸ்ட் இல்ல இந்த குவாட்ரூபிள் சீசன் அதாவது நம்ம ஏதோ ஒரு எபிசோடு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஐ திங்க் நம்ம இந்த ஆதித்யா ரமேஷ் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ பத்தி தான் ஐ திங்க் ஹி பிராட் அப் அந்த எபிசோட்ல. எனக்கு வேகா தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இதெல்லாம் எக்ஸாக்ட் கோட் எல்லாம் கிடையாது. பட் அப்போவே செட் நம்ம மிட்ஃபீல்ட் வந்து இட் நீட்ஸ் ரீவேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆன் சம் லெவல் வி ஆல் நியூ நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த குவாட்ரூபிள் சீசன் வந்து ஐ ஃபீல் லைக் இட் மாஸ்க், அதாவது வந்து கவர் பண்ணி விட்டுருச்சு வாட் எவர் ஹோல்ஸ் வி ஹேட் இன் த ஸ்குவாட். வந்து இட் வாஸ் லைக் தட் ஒன் லாஸ்ட் புஷ்ங்கிற டைப்ல எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆன் டைம், அட் த சேம் டைம் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி we were flying பேசிக்கா. 4 ஃபைனல் டே வரைக்கும் பிரீமியர் லீக் போச்சு, 3 கப்புக்கும் ஃபைனல்ல இருந்தோம், 2 ஜெயிச்சோம். ஸோ ஐ திங்க் அது இட் மாஸ்க்ட் a little bit of what was wrong with the team. பட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் மாஸ்ட்னு சொல்றத விட நீங்க இப்ப பாருங்க, அவனுங்க ட்ரிபிள் அடிச்சு குண்டோகன் இஸ் லீவிங், பெர்னார்டோ சில்வா இஸ் லீவிங், வாக்கர் இஸ் லீவிங். ஆமா, இத்தனை பேர் வந்து அவங்க ட்ரிபிள் அடிச்சு கிளம்புறாங்க. நம்ம நாய் ஒன்னாச்சு கிளம்புச்சா? மானே மட்டும்தான் கிளம்பலாம், வேற எல்லா நாய்களும் இங்கேயே டேரா போட்டு படுத்துச்சு. இல்ல அது கூட அவனா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனான். இல்ல சொல்றேன், I think that is the difference. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். I think that is the difference between Klopp and Pep Guardiola. அதாவது பெப் வந்து he was ruthless பேசிக்கா. நீ டைட்டில் ஜெயிச்சாலும் சரி, உனக்கு அடுத்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது எனக்கு இப்போவே தெரியுது, ஸோ நான் உன்னை அனுப்ப போறேன். இப்போ ஸ்டர்லிங்லாம் வந்து has won so many Premier Leagues சிட்டி கூட. பட் ஆனா he was not afraid to sell them to Chelsea, Zinchenko ஆர்சனலுக்கு வித்தது, ஜெசூஸ் ஆர்சனலுக்கு வித்தது. லைக் if he doesn't feel that you are on the level for City, வந்து it's going to sell you. அந்த ஒரு ruthlessness வந்து we don't see from Klopp, which நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் இதை பத்தி. So yeah, I think yeah, everything went wrong. And நம்ம வந்து திருப்பி அதை பத்தி பேசியிருக்கோம். And how sooner Klopp could have done something. ஏன்னா I just bring back one analogy. Both us and City started off with a new system this season. அவங்களுக்கும் நம்பர் 9 வச்சு ஆடி வருஷ கணக்காச்சு, நம்மளும் நம்பர் 9ங்கிறத ஞாபகம் கூட இல்லை எனக்கு இப்போ எப்போ விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி. கடைசி ஐ திங்க் இட் வாஸ் பென்டெக் 2015-16 நினைக்கிறேன். So அப்படி இருக்கும்போது it's been a wrong time for us. And when you go out and buy such a highly priced number 9,
ஆப்வியஸ்லி பிரைஸ் நான் சொல்றது இட்ஸ் 100 million இன்க்ளூடிங் ஆட்-ஆன்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் யூல் அட்டைன் தி ஆட்-ஆன்ஸ். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் ஹவ் நோன் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அப்படி பிளான் ஏ ஒர்க் ஆகலைன்னா பிளான் பி ஒர்க் ஆகலைனாலும் பிளான் சின்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். பட் we had nothing to show. I don't want to criticize Nunez, to be honest. As much as he's missed the number of chances he's missed, ஒன்னு இங்கிலீஷ் தெரியாது, எங்க ஓடணும்னு தெரியாது, எல்லாருமே புது டீம்மேட்ஸ், மிட்ஃபீல்ட்ல இருக்கிறவனுங்க எவனுமே த்ரூ பால் கொடுக்க மாட்டாங்கிறது அவனுக்கு இங்க வந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. சோ இத்தனையும் இருக்குங்கிற போது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு புட் டூ மச் பர்டன் ஆன் ஹிம். அது மட்டும் இல்லாம டியாஸ் 6 months அவுட், ஜோட்டா 3 months அவுட், ஃபர்மினோ வாஸ் a month out. So many things were happening in the same season which derailed so much from us. But எனக்கு என்னன்னா I really feel bad, to be honest. மற்ற கிளப்ஸ் எல்லாருமே வந்து நாங்க சாம்பியன்ஸ் லீக் போயிட்டோம், நாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், இப்படி பண்ணோம்னு நினைக்கும் போது தி சீசன் இஸ் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி I just feel really bad for us to have such a season. It's not just right. நம்ம வந்து we are no longer in the talks for being the best. எனக்கு அப்படி everyone could say இது ஒரு சீசன்ரா நீ ரொம்ப பேசாத அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். பட் ஸ்டில் we need to set the standards. when that one season drops இல்ல, அந்த ஒரு laziness will kick into the team. Remember நம்ம வந்து அந்த ஒரு தடவை out of 108 points we took 106 ன்னு நினைக்கிறேன், something like that. 105 points 103, correct. 35 gamesல வந்து we won, we just drew one. That's why we had 103 points அப்போ. அதுவும் இல்லாம remember we went on this Anfield run 60 games onamo unbeaten. அதுக்கப்புறம் when we lost the first game we lost 6 in a row at Anfield. ஆமாமா. Remember? So அது வந்து I'm just saying nothing should creep into this team. We need to be ruthless. We need to get back to being ruthless. ஆமா, we need to get back to being ruthless. அதுல வந்து ஐ திங்க் ஒரு கீ பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் வந்து இது வரைக்கும் சரியா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. இப்போ நீங்களே சொன்னீங்க சிட்டி வந்து குண்டோகன் இஸ் லீவிங், வாக்கர் இஸ் லீவிங். லாஸ்ட் விண்டோ பாத்தீங்கன்னா ஜெசூஸ் போயிட்டான், பட் இன்ஸ்டெட் தே காட் ஜூலியன் ஆல்வரஸ். அதாவது ஜூலியன் ஆல்வரஸ் வந்து அர்ஜென்டினாக்கு ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக்கர், அவன் வந்து ஹாலண்டுக்கு பேக்கப்பா வரான்னா நீங்க பாத்துக்கோங்க. லைக் அந்த மாதிரி ஒரு அதாவது இது நம்ம சொல்லியிருக்கோம், பட் do you think வந்து நம்ம transfer windows could have been better and what இந்த சீசன் வந்து are we இப்போ இந்த should we be more என்ன சொல்றது, அதாவது proactive versus reactive, அந்த பேசிக்கா அதான் கொஸ்டின். எனக்கு என்ன தோணுதுன்னா, போன சீசன் வந்து we went so nearly close to the quadruple, right? I felt as a Liverpool manager, as a Liverpool backroom staff, as a Liverpool owner, this should give you more motivation to go get the treble the next season at least. ஆமா, ரெண்டு ட்ரோஃபி தானே ஜெயிச்சிருக்கோம், மீதி ரெண்டு கடைசி நாள் போய் தோத்துட்டோன்னு தலைய தொங்க போறதுக்கு பதிலா அவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கும். albeit we didn't win the Premier League or the Champions League, which is the two highest revenue earners. நான் இல்லன்னு சொல்ல, மீதி ரெண்டு கப்போ ஜெயிச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சு டிவி ரெவென்யூ எவ்வளவு வந்திருக்கும். ஆமா, அப்படிலாம் இருக்கும்போது வந்து you need to have a clear plan of what you're going to do next season, what you want to achieve next season. ஆமா, because அவ்வளோ ஹோப்ஸ் இருக்கும் உள்ள டீம் மேல. இப்போ இவ்வளவு க்ளோஸா வந்திருக்கானுங்கடா, இதுல இன்னொரு added motivation இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. but that added motivation comes only when you have newer players. எதுக்கு இது நான் திருப்பி சொல்றேன்னா, ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் won the Champions League when he was 19, when he was 20. ஆமா, Andy Robertson couldn't even have imagined winning this when he was playing for Hull City. ஆமா, correct. The same with Virgil van Dijk, who was also playing with Celtic and then came to Southampton. அவனும் இந்த கனவு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஆமா. So why I'm saying about, why I'm quoting all these players is, I'm saying for all the players, all of their dream have been achieved. They wanted to win all the trophies once, they've won it. ஆமா. Now you need a set of players who are again motivated to win it. ஆமா, correct. So I didn't think that we had enough players in the starting 11 who are motivated enough to win it again. ஆமா, இல்ல அதுக்கு நீங்க பாக்குறவங்க கேட்கலாம், அதாவது சரிடா இப்போ வந்து எல்லாருமே ஒரு ட்ரோஃபி எல்லாரும் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, ஸோ ஃபுல் டீமே மாத்தணுமா, ஃபர்ஸ்ட் 11ல இருந்து ஆலிசன்ல இருந்து நூனியஸ் டியாஸ் எல்லாரையுமே மாத்தணுமா அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தம் இல்ல. பட்
ஐ திங்க் எவ்ரி சீசன் நீங்க பாத்தீங்கன்னாக்க இது இது வந்து இவன் அந்த ரியோ ஃபெர்டினண்ட் வந்து அவனோட பாட்காஸ்ட்லயோ அது வீடியோஸ்லயோ சொல்லியிருப்பான். ஃபர்கிசன் வந்து எவ்ரி டைம் ஆஃப்டர் he won a title அட்லீஸ்ட் 3 or 4 நியூ சைனிங்ஸ் இருக்கும், ஆர் 3 or 4 people will leave and somebody will come from the youth academy, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஏன்னா ஏன்னா பேசிக்லி செட் வந்து அந்த ஒரு கம்ப்ளேசன்சி வந்துரும். சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் பாத்துக்கலாம், இந்த சீசன் கொஞ்சம் அப்படி இப்படி போனா கூட பரவாயில்ல, அடுத்த சீசன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து he would bring somebody in. It didn't matter who that was, even if they were a great player வந்து sometimes they would need to leave our club. இப்போ டேவிட் பெக்கம் போனா அதுக்கு ஸோ அது மாதிரி வந்து ஐ திங்க் தட்ஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட். ஏன்னா நான் வந்து ரியோ ஃபெர்டினண்ட் எல்லாம் ரொம்ப மதிக்கிறது இல்லை ஆஸ் பண்டிட், பட் பட் அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். எனக்கு இன்னொன்னு வந்து லோகேஷோ விக்னேஷனாவோ யாரோ சொல்லியிருந்தாங்க, which I didn't really realize after until they said it. First ஒரு 10 கேம்ஸ்ல வந்து ஹார்வி எலியட் was the only person who was pressing down opposition. ஆமா, everyone else was just standing like they எங்கள் வாடா பாத்துக்கலாம். But that's the only way we know how to play. ஆமா, அந்த டிஎன்ஏவே நீ பண்ண மாட்ட, ஜாலியா இருப்ப அப்படிங்கும் போது then what's the point? And then right now recent timesல வந்து Virgil van Dijk has dropped off massively in for club and for country. So I just feel all these players need to pull their socks up. எதுக்கு சொல்றேன்னா, I think the media would have lashed out on all these players throughout the season. And seeing every other team doing so well and these guys not even being able to qualify for the Champions League is a real kick up the backside. So I think I don't know if they will turn up the way they are supposed to, but I feel they need to. ஆமா, இல்ல ஐ திங்க் நாட் குவாலிஃபைங் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் வந்து இட்ஸ் a பிக் மோட்டிவேஷன். அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது வெதர் தட் இஸ் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் ஆர் நெகட்டிவ். இப்போ நியூ காசல் எடுத்துனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இன் 20 years அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன். ஆர்சனலுக்கு அந்த டைட்டில் சேலஞ்ச் மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன். பட் நெகட்டிவ் மோட்டிவேஷன் கேன் ஆல்சோ பி அ குட் திங். அதாவது வந்து இவ்வளோ வருஷமா வந்து விவர் ஆன் அ ஹை வந்து சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக், வருஷம் டைட்டில் சேலஞ்சு அது இதுன்னு. இப்போ வந்து பீயிங் இன் யூரோப்பா லீக், அதுவும் பேர்லி கெட்டிங் 5th. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 8-9 கேம்ல if we weren't on a run வந்து யூரோப்பா லீக் கூட கேரண்டி கிடையாது. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பிகம் அ மோட்டிவேஷன். பட் இப்போ இந்த சீசன் வந்து யூரோப்பா லீக்குக்கு தான் குவாலிஃபை ஆயிருக்கும். அதனால வந்து வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த நியூ கிளப் வேர்ல்ட் கப். அதாவது என்னடா இவன் நியூ கிளப் வேர்ல்ட் கப்ன்றானேன்னு நீங்க பாக்குறீங்க. எனக்கும் இது புதுசா இருந்துச்சு ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும். என்னன்னாக்க இப்போ 32 டீம்ஸ் இருக்க போதான். இட் வில் பி பிளேட் ஐ திங்க் ஓவர் அ சம்மர். வேர்ல்டு கப் மாதிரி, பேசிக்கா வேர்ல்டு கப் மாதிரி 32 டீம் 8 குரூப் அந்த டைப்ல. அண்ட் ஐ திங்க் தே ஆர் டேக்கிங் சாம்பியன்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் 4 years ஆஃப் அந்த சாம்பியன்ஸ் லீக்ஸ் எல்லா கான்டினென்ட்லயும். அண்ட் ரன்னர்ஸ் அப்போ ஏதோ ஒன்று, எனக்கு எக்ஸாக்ட் லாஜிக்லாம் தெரியாதுங்க, அவ்வளோ ரிசர்ச் எல்லாம் நான் பண்ணல இந்த பாட்காஸ்ட்டுக்கு. பட் பேசிக்கா அதாவது அவங்க நம்மளை திட்டினா ஓகே, நம்மளே நம்மளை கேவலப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறது ரிப்பீட்டடா சொன்னாலே கேக்குறீங்களா? அது சரி. ஆமா, இல்ல பட் அதான் இந்த புது கிளப் வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகல. இது வந்து டு யூ திங்க் உங்களுக்கு, எனக்கு வந்து நான் ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ இட்ஸ் அ மிக்ஸ்டு ஃபீலிங். ஏன்னா ஓகே புது டோர்னமெண்ட் 32 டீம், இட் கிவ்ஸ் அ லிட்டில் மோர் வேல்யூ. இது வரைக்கும் வந்து யூரோப்பியன் டீம்ஸ் ஆர் ஹேவிங் இட் குவைட் ஈஸி. இதுனாக்க ஓகே யூ வில் ஹேவ் டு பிளே அதர் யூரோப்பியன் டீம்ஸ் ஆல்சோ. இப்போ மேன் சிட்டி வின் பண்ணாங்க இந்த வருஷம், தே வில் ஹேவ் டு பிளே. ஐ திங்க் லாஸ்ட் இயர் யாரு ரியல் மெட்ரிட் ஜெயிச்சாங்க, ஸோ தே வில் பி இன் இட். செல்சி ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி, ஸோ தே வில் பி இன் இட். ஸோ அவங்க வந்து லைக் ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். எனக்கு இது அவ்வளோ இன்னமும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். மேபி அந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலா நடந்த அப்புறம் மேபி ஐ ஃபீல் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் இப்போ ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, the club that I support, that we support, should play every competition that a football club can play. If we have the possibility to qualify, we should. அவ்வளவுதான், no questions asked. If we have the possibility to win a cup, we have to win it. We have to go to win it. ஆமா ஆமா, அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். ஐ மீன் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திங்கிங், ஓகே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா என்ன நம்மளுக்கு தெரியாது, அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, then we should have been there. For us fans, what do we want? We need the excitement every game. Pre-seasonல கூட we put in so much இல்ல, to get up early to watch a pre-season game, to see ஐயோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கிளிக் ஆவானுங்களா, புதுசா எவனாச்சும் வந்திருக்கானா. இப்ப நூனியர்ஸ் எல்லாம் வரும்போது நான் ஒரு கேம் போடாம பார்த்தேன் ப்ரீ சீசன். இவன் என்ன பண்றான், இந்த ரெட் புல் கேம்ல 4 கோல் போடானு.
ஸோ இவன் என்ன பண்றான், எப்படி விளையாடுறான், நம்ம டீம் கூட எப்படி ஜெல்லாறான். ஸோ the thing is for us as fans we need our club to be in every competition. உடனே வந்து பிளேயர்ஸ் உடைய வெல்ஃபேரை பாடுறான்னா ஆஸ் அ ஃபேன் நான் எதுக்கு பார்க்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ற கிளப் ஷுட் வின் எவ்ரி ட்ரோஃபி. எனக்கு வந்து ஃபேன், அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனா அவனுடைய மென்டாலிட்டி, அதாவது அவனுடைய வெல்ஃபேரும் முக்கியம் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாம் டோர்னமெண்ட் நடத்த முடியாதுல்ல. ஆமா ஆமா அது கரெக்ட். So what I feel is அப்ப பிளேயர்ஸ்க்கு பெருசா அவனுக்கு 4 பேர் வந்து வெளியே சொன்னாலும் உள்ள அவனுக்கு வந்து பணத்தை கொடுத்து அமுத்திடுறானுங்க. ஆமா கரெக்ட். அப்புறம் அவனுங்க டோர்னமெண்ட் வைக்க தான் பாப்பானுங்க. இந்த புது கிளப் வேர்ல்ட் கப் திங் இஸ் ஜஸ்ட் டு ஜெனரேட் மோர் ரெவென்யூ. எல்லாத்துக்கும் தெரியும். No one is going to contradict that. But as a club when you say, ஏங்க உண்மையா தான் நான் கேட்கற எல்லாத்துக்குமே கேட்கறேன், இப்போ நம்மளால 5 வருஷம் பிரீமியர் லீக் டாமினேட் பண்ணோம், இங்கிலீஷ் ஃபுட்பால் டாமினேட் பண்ணோம் கூட நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இது நம்ம எக்ஸாக்ட்லி இது நம்ம கோல்டன் பீரியட் நம்ம நம்பிக்கிறோம். ஆனா இல்ல, the thing is we won only once in every competition for the span of 5 years. Chelsea have done the same thing plus Europa League in the same time. இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன், see it is our golden period, it both can be true. என்ன கேட்டா like it is our golden period but we have not dominated because இன்னொரு டீமுக்கு கோல்டன் பீரியட் இருக்கு. சிட்டியை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது இப்போ. ஸோ ஐ திங்க் போத் கேன் பி ட்ரூ. பட் இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கமிங் பேக் டு கிளப் வேர்ல்ட் கப், ஐ ஃபீல் ஆமாம் ஐ ஃபீல் இட் இஸ் ரைட். மேபி ஐ வாஸ் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வந்து இவ்வளோ இப்போ நீங்கள் கிளப் வேர்ல்ட் கப் வந்து எப்போ சம்மரில் ஆடுவாங்க, அந்த நார்மலாக வேர்ல்டு கப் இருக்கிற டைமில் அப்படி வச்சுப்போமே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் சீசன் ஆடுறீங்க ஃபுட்பால், அதாவது சாம்பியன்ஸ் லீகு, பிரீமியர் லீகு, 2 கப் காம்படிஷன் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் நீ போய் இன்னொரு 6-7 கேம் ஒரு கிளப், அதுவும் அகேன்ஸ்ட் டாப் ஆப்போசிஷன் ஃபார் அ டாப் காம்படிஷன் நீ ஆடு அப்படின்னு சொன்னா ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து அட் சம் பாயிண்ட், அதாவது நம்ம பிளேயர்ஸ் வெல்ஃபேர் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அப்படியே அவங்க பிளேயர்ஸுக்கு கன்சர்னா இருந்தா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணட்டுமே அப்படின்னு, அது கரெக்ட் தான், அது ஒத்துக்கிறேன். பட் ஐ ஃபீல் லைக் அந்த டோர்னமெண்ட்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் won't be that great. லைக் ஈவன் ஒரு டாப் ஆப்போசிஷன் ரியல் மெட்ரிட் வர்சஸ் மேன் சிட்டியா இருந்தா கூட ஐ ஃபீல் லைக் பிளேயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் will be so tired that இந்த மாதிரி there is no point. ஸோ அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவா இருக்காதுங்கிறது தான் என்னோட இது. பட் அகேன் ஐ குட் பி வெரி ராங். இது வந்து we are talking about a tournament that has still not happened. என்ன ஆகும்னா probably the first couple of years will be like that நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்மர்ல நடக்க போகுது, people I mean players or whatever fans won't be that interested in watching it. But when it becomes as a countable trophy, when இப்போ கிளப் வேர்ல்ட் கப் வந்து நம்ம ஜெயிச்சோம், நம்ம போடாத சீனா, நம்ம ஏகப்பட்ட சீன் போட்டோம், நம்ம தாண்டா வேர்ல்ட்லயே சாம்பியன் நம்ம சொன்னோம்ல. இப்போ if that becomes as important, which it will in 5 years time, அப்போ that will become a very important trophy for every player to play for them to win. ஆமா ஐ திங்க் தட் இஸ் தி ஒன்லி திங். இப்போ என்னன்னா கிளப் வேர்ல்ட் கப் வருஷம் நடக்குது. ஐ திங்க் வித் திஸ் வந்து இட் வில் பி எவ்ரி 4 years நம்ம இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் மாதிரி. ஸோ ஐ திங்க் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் வில் பிகம் பிகர், த ஃபேக்ட் தட் இட் இஸ் எவ்ரி 4 yearsங்கிறது. ஐ திங்க் தட் இஸ் அ குட் திங். தெரில, பட் எனிவே பார்ப்போம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஜூட் பெலிங்கம்னு 2 வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம். அவன் ரியல் மெட்ரிடுக்கு சைன் பண்ணிட்டான், முட்டியில வேற ஏதோ ஆப்ரேஷனா. பட் இல்லை, அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் நம்ம போன வீடியோவே வி வர் பிளானிங் டு அட்ரஸ் இட் அட் சம் பாயிண்ட். பட் இப்போ இதில் சொல்லிடுறேன். நியூஸ் நடுவில் வந்தது, நீங்களும் பார்த்தீங்க நானும் பார்த்தேன். இந்த மாதிரி we were ready to pay the fees which Bellingham ultimately is going to Madrid for, but Bellingham oda father, who is I think also his agent இல்ல, ஸோ வந்து அவருக்கு வந்து he had a lot of demands, ரொம்ப எக்ஸசிவா இருந்துச்சுங்கிற டைப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா there are two sides to this. நான் வந்து எந்த சைட்ல இருக்கேங்கிறத அப்புறம் சொல்றேன். ஒன்னு வந்து தட் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயருக்கு, அதுவும் someone with knee problems, இப்போ நமக்கு தெரியறது வந்து அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் திங் அப்படின்னு ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு என்னடானாக்க எல்லா டிரான்ஸ்ஃபருமே ரிஸ்க் தான். பட் பெல்லிங்கம் வந்து இஃப் யூ ஒர்க்ஸ் அவுட், அவ்வளோ பணம் கொடுத்து இஃப் யூ ஒர்க்ஸ் அவுட் ஃபார் த நெக்ஸ்ட் 8 to 10 yearsனாக்க யூ ஹாவ் வந்து இட் இஸ் ஒர்த் தட் மணி. யூ ஹாவ் அ டாப் கிளாஸ் பிளேயர் ஃபார் யுவர் டீம் ஒரு நெக்ஸ்ட் 8 to 10 yearsக்கு. ஸோ 2 சைடு இருக்கு. நீங்க எந்த சைட்ல இருக்கீங்க? 2 சைட்லயுமே நான் பாயிண்ட்ஸ் என்ன சொன்ன விரும்புறேன்னா, ஐ திங்க் ப்ராபப்லி ஒரு மார்ச் வச்சுக்கோங்க, we were the pole contenders for Bellingham. Real Madrid wasn't even in the discussion. அப்போ it was between Liverpool and City.
சிட்டி கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு. மெட்ரிட்லாம் they weren't even close. அப்போ எவ்ரிஒன் பியர்ஸா இருக்கட்டும், அவன் பேர் என்ன, இன்னொருத்தர் இருப்பானே, நீல் ஜோன்ஸ் யார், எக்ஸாக்ட்லி, நீ எல்லாருமே சொன்னானுங்க we are in pole position, PSG is going, sorry, PSG, FSG is going to back Klopp in order to go get Bellingham. We were very sure சம்மர்ல சைன் பண்ண போறான் அப்படின்னு. பட் சம்மர் முடிய அந்த ரிமெம்பர் தட் ஒன் திங் which came out in the afternoon, எல்லாருமே வந்து we are not going for Bellingham சொன்னாங்க. ஆமா. So it was so fishy because we were so close to getting him and then everything fell away. அப்பதான் ஆதியாரும் எல்லாரும் குரூப்ல சொல்லிட்டு இருந்தாங்க இது என்னமோ நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லி. பட் ஹியர் அண்ட் தேர் we kept listening to one thing saying FSG will not go into a bidding war if the player is not very sure about coming here. ஆமா, that FSG were very sure. இப்போ அவனா நானா எவன் அதிகமா பணம் கொடுக்குறாங்கிற ஒரு பிளேயர்லாம் நான் போக மாட்டோம். ஆமா, என்னதான் இருந்தாலும் if he wants to come to Liverpool we'll go out to get them. இப்போ Virgil van Dijk 75 million 2017ல பே பண்ணோம். 2018 17 17 December. Exactly, 2017 December. Think about it. 6 years ago we paid 75 million for one player. So it's not that we cannot pay 115 million for Bellingham. I think we are capable of paying it. So I just feel now, after he's gone there, after the interviews that he's given, that FSG were thinking that இவன் இங்க வருவானாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியாது. நம்பர் 1, இவன் நம்ம போய் பிட் பண்ணோம்னாலும் அவனுக்கு இங்கதான் போகணும்னு சொல்லுவானான்னு தெரியாது. ஆமா, இப்போ லுக்கிங் அட் ஆல் ஹிஸ் பிரஸ் கான்ஃபரன்சஸ் கேவலமா சொல்லியிருக்கான். ஆஃப்டர் த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஐ மேட் அப் மை மைண்ட் அப்படின்னு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல வி டாமினேட்டட் தி கேம் ஒன்லி ஃபார் கர்த்வா டு கீப் அஸ் அவுட். இவனுக்கு என்ன கர்த்வா ஃபெட்டிஷா? கர்த்வா பார்த்துட்டு அங்க போனானா அவன்? நான் வந்து அந்த கேமை பார்த்தேன், அதனால ரியல் மேட்ரிட்னு முடிவு பண்ணனாமா. அங்க எத்தனை அந்த ஒரு ஃபேன் கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தானே, ஹெண்டர்சன் வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பெல்லிங்ஹம். இவன் வந்து போய் கம் டு மெட்ரிட் அப்படின்னு சொல்லுவான், ஹெண்டர்சன் வந்து நோ 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 மெட்ரிட் அப்படின்னு சொல்லுவான்ல. அப்ப இதெல்லாம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. So all these kind of players we will never go regardless of whoever it is. ஆமா, if the agent is bad or if whatever for reason if it's bad. And the other thing, ரெண்டாவது நீங்க சொன்ன விஷயம், 130 million for one player when we are trying to revamp 3-4 players that we need. You put everything into the same basket and this guy gets injured. ஆமா, what can we do அப்போ? ஏன்னா ஏற்கனவே 20 மில்லியன் கொடுத்து வாங்கின ஒரு 30 வயசு கிழமை ஆவுனா படுத்துக்கான். ஏற்கனவே நம்மள படுக்கிறது கேஸ் ஹாஸ்பிட்டலா ரெடியா இருக்கேன்டா நானுன்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஆமா, ஆமா. So I feel when you put so much investment into one player and he gets injured, if Real Madrid அந்த கேஸ் கிடையாது. If that guy gets injured, they have Cruz, they have Modric, they have Valverde, they have Camavinga, they have Tchouaméni. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆமா, கரெக்ட். And the other thing that I wanted to ask was, நீங்க 8-10 வருஷம்ங்கறீங்க. இவன் லிவர்பூல்னு சொல்லும் போதே இவன் அப்போ சொல்லிட்டு இருந்தா I will play for Liverpool for a few years and go to Real Madrid தான் சொல்லிட்டு இருந்தான் அப்பவே. So when you give 120-130 million for 4 to 5 years, what's the point? 4 to 5 years அப்புறம் வந்து அவன் எந்த பொட்டன்ஷியல் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, இல்ல தட் இஸ் அ கேம்பிள் தான், அது இல்லன்னு சொல்லல. நான் 8 to 10 years வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா சொன்னேன். அதாவது வந்து சரி 4 வருஷம் ஆடுறோம், we win a lot and Bellingham says okay சரி இங்கே நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், இங்கேயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் an optimistic case. இல்ல ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஐ திங்க் வந்து நம்ம அண்ட் நீங்க இதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த நாபில் ஃபெக்கீர், இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க சொல்லிருக்கீங்க ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் இட் இஸ் அபவுட் தி நீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெடிக்கல் பத்தி இல்ல இது அப்படின்ட்டு சம்திங் டு டூ வித் ஹிஸ் பிரதர். அதே மாதிரி தான் ஐ ஃபீல் லைக் பெல்லிங்கமும் வந்து ஐ ஃபீல் இட் இஸ் சம்திங் டு டூ வித் ஹிஸ் ஃபாதர். ஏன்னா ஐ திங்க் அதாவது பெல்லிங்கம் ஈவன் இஃப் ஹி வாஸ் சேயிங் ஓகே நான் லிவர்பூல்கே போறேன், ஹி மே ஹவ் பீன் கீன் ஆன் கமிங் டு லிவர்பூல். இப்போ பேச்ச மாத்திருக்கலாம். அப்போ வந்து ஹி மே ஹவ் பீன் கீன் ஆன் கமிங் டு லிவர்பூல் அண்ட் நோவேர் எல்ஸ். பட் அவ அப்பா வந்து ரியல் மேட்ரிடும் இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, டேய் கொஞ்சம் அதை பாடுறா. அண்ட் இது லைக் ஹி வுட் ஹவ் ட்ரைட் டு என்ன சொல்றது, அந்த பிரைஸ் வந்து ஏஜென்ட் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அது வந்து ஐ திங்க் எஃப்எஸ்ஜி வந்து தே ஹவ் பீன் வெரி செட் ஆன் நாட் டூயிங் தட் சார்ட் ஆஃப் திங். So I think regardless of that, if we bought Bellingham, we wouldn't even be linked to whoever we are right now. Next episode la cover பண்றோம் and we have one special episode coming up with a few guests. So
அதுல வந்து இட்ஸ் கோனா பி ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஐ ஃபீல் see both of us have criticized FSG. கொஞ்ச நஞ்சம் இல்ல, பயங்கரமா பண்ணியிருக்கோம், இல்லன்னு சொல்ல. பட் ஐ திங்க் வாட் தே பிளான்ட் இன் ஹைண்ட்சைட் and what is happening now, I'm fully on board with what they're doing. ஆமா, கரெக்ட். I don't care if he missed out on Bellingham. எனக்கு அது பிரச்சனை இல்ல. We've gotten McAllister, who I'm really expecting to give us like big output, because I followed him closely when he was with Brighton, and I know what sort of composure he has on the ball. He just doesn't give the ball away. Ayyo, touch wood, not gonna jinx it, but he just doesn't give the ball away. I think in Premier League I think he is 4th on the list after Rodri, Fabinho, Casemiro, and then it's him who has the most ball retention. The other 3 people are DMs. Exactly. This guy is an attacking midfielder who has to thread in passes. In spite of being this, if he has the 4th highest ball retention in the Premier League, that says something. And to get him for 35 million without add-ons, நிறைய பேர் இன்னுமே அவனுக்கு ஆட்-ஆன்ஸ்க்கு நம்பிட்டு இருக்காங்க. It is nothing. 35 million is his total cost. இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்படியே இருக்கட்டும், ஆட்-ஆன்ஸ் இருந்தாலுமே எவ்வளவு இருக்க போகுது? 15-20 இருக்கும் மேக்ஸிமம். ஆமா. இல்ல, I think good buy, but அதான் நீங்க சொன்ன மாதிரி we'll delve into more of McAllister, the transfer, இதெல்லாம் வந்து இந்த next episode. பட் அதான், ஸோ ஓவரால் வந்து இந்த ரிவ்யூ, அதாவது இந்த சீசன் ரிவ்யூ, நானும் கௌதமும் லாஸ்ட் 2 எபிசோட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, விக்னேஷ் அண்ட் லோகேஷ் தான் அவங்களோட தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது வந்து எங்களோட சின்ன ஒரு ரிவ்யூ பிளஸ் வாட் வி ஆர் பிளானிங் டு டூ ஃபார் திஸ் அப்கமிங் இயர். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புது லோகோலாம் பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் பேசுறது பிடிச்சிருந்தாலும் அதையே பண்ணுறீங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் அதான் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஸோ அதை கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. பட் கௌதம், யூரோப்பா லீக் 2024 சாம்பியன்ஸ் இன்கமிங். Book the ticket.